இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையே அதிகமா கேக்குறேங்க. அதுக்காக கொரோனாக்கு முன்னாடி டிப்ரெஷனே இல்லையான்னு கேட்டா அது அப்படி இல்லைங்க. நீங்க நான் நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு முந்தின சந்ததியினர்னு எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே கிராஸ் பண்ணி தாங்க வந்திருப்பாங்க. பட் இந்த கொரோனாக்கு அப்புறம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஹேவிங் டிப்ரெஷன் ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். நம்ம நானும் ரவுடி தான் படத்துல நயன்தாரா சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ராடு வேற ரவுடி வேற, அந்த மாதிரி ஹேவிங் டிப்ரெஷன் வேற, ஜஸ்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட் வேறங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு ஸ்கூல் பையன் எக்ஸாம்ல பேட் கிரேட் வாங்கிட்டாலோ, இல்லைன்னா ஒரு பையன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆயிட்டாலோ, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்தாலோ, இன்னும் சொல்ல போனா நம்ம வெளியே போகணும்னு நினைச்சு இறங்கும் போது மழை பெஞ்சாலும் கூட நம்ம சேட் ஆகி உடனே ஃபீல் பண்ணிடுவோங்க. பட் இந்த சேட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும்பொழுது பறந்து போயிடுங்க. இதை நம்ம டிப்ரெஷன் சொல்ல முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பையன் பேட் ஸ்கோர் வாங்கும்போது வந்த ஃபீலிங் அகைன் இன்னொரு எக்ஸாம்ல குட் ஸ்கோர் வாங்கினா மறைஞ்சு போயிருங்க. இந்த பையன் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனனால வந்த ஃபீலிங் அகைன் இன்னொரு இன்டர்வியூல செலக்ட் ஆனா மறைஞ்சு போயிருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் 5 நிமிஷத்துல மறைஞ்சு போயிருங்க. வெளியே கால் வைக்கும் போது மழை பெய்யுதுன்னு ஃபீல் பண்ண நம்ம அடுத்த அடி வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கும் போது மழை நின்னுட்டா இன்னும் சந்தோஷப்படுவோங்க. சோ இந்த மாதிரி சேட் ஃபீலிங்ஸ் எல்லாம் 5 நிமிஷம் நிலையா நிக்காதுங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும்பொழுது இதுவும் மாறிடுங்க. மெடிக்கல் டிப்ரெஷனும் ஒரு வகையான மெடிக்கல் டிசார்டர் தாங்க. இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் அதை போக விட்டுற மாட்டாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துலயும் ஆர்வம் இல்லாம இருக்கிறது, பசி இல்லாம இருக்கிறது, அவங்களோட செல்ஃபை அவங்களே தாழ்த்திக்கிறது, கில்ட்டியா ஃபீல் பண்றது, ஒன்னு அளவுக்கு அதிகமா தூங்குறது, இல்ல தூங்காமே இருக்கிறது, எல்லாத்துலயும் புவர் கான்சென்ட்ரேஷன் காட்டுறது, லாஸ் ஆஃப் எனர்ஜியா ஃபீல் பண்றது, ரெக்கரண்ட் தாட் ஆஃப் சூசைட்னு, இது எல்லாமே இந்த டிப்ரெஷனோட சிம்டம் தாங்க. இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் 5 சிம்டம்ஸ் இருந்தாலே சைக்காட்டிக் கைட்லைன்ஸ் படி அந்த பர்சனுக்கு டிப்ரெஷன் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. டிப்ரெஷன் ஒரு பிஹேவியரல் சிம்டம்ஸை மட்டும் நமக்கு கொடுக்கறது இல்லைங்க, பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸையும் நம்மளோட பிரெயினுக்குள்ள கொடுக்குதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்மையிலே டிப்ரெஷன் இருக்குதா இல்லனா ஜஸ்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்டா நீங்க கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்டா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, அடுத்த நிமிஷமே இந்த டிப்ரெஷன் எல்லாம் மறைஞ்சு போயிருங்க. இல்ல உண்மையிலேயே எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, நான் தனிமையா ஃபீல் பண்றேன்னா ஒரு நல்ல கவுன்சிலரை போய் பாருங்க. சீக்கிரம் டிப்ரெஷனை கியூர் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. See you next video. Bye.